இன்னொரு வாட்டி வாசிக்கலாம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஒரு வார்த்தை இந்த மாதம் முழுவதும் நம்மை தேற்றினது, நம்மை நடத்தினது? எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாதத்தில் கூட அநேக சாட்சிகளை நம்ம என்ன பண்ணோம், கேட்டோம். அநேக வியாதியிலிருந்து, அநேக பலவீனத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து சாட்சி சொல்லும்படியாய் நம்ம கேட்டோம். பாருங்க, சஞ்சலப்படுத்தினாலும், சஞ்சலம் என்னது? கஷ்டம், பாடு, உபத்திரம், கண்ணீர் எல்லாமே சொல்லலாம். அது சஞ்சலம். அவ்வளவாய் நமக்கு வந்தாலும் பாருங்க, ஆனாலும் இல்லையா, மிகுந்த கிருபையினால இறங்குவார். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த சாட்சியின் மூலியமாக தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுது இல்லையா. நமக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, உடல் நிலை சரியில்லாமல் போனாலும் சரி, ஆபத்துக்கள் வந்தாலும் சரி, ஆனால் அவர் மிகுந்த கிருபையினால் இறங்கி நிச்சயமாக இன்னைக்கு நம்மளை சந்தோஷமாய் இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இதுதான் அவருடைய வார்த்தைக்கு மகிமை. அவருடைய வார்த்தை சும்மா கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து, இந்த மாதத்துக்கு எங்களுக்கு என்ன வார்த்தையை நீங்கள் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களுக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு கேட்டு அந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்து அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இங்கே வந்து சொல்கிறோம் பாருங்க. அது சும்மா வசனம் கிடையாது, அது வெறும் வசனம் இல்லை, வெறும் வார்த்தை அல்ல, அது நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதுதான். அதனால ஒவ்வொரு மாதமும் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நீங்கள் வச்சு டெய்லியும் நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். இந்த மாதத்துக்காக அநேக ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த மாதத்தில் குறிப்பாய் இந்த காரியத்தில் உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நடத்த போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் ஒரு நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ அதை உறுதியாக பிடிச்சிக்கிறோம். ஒரு மனுஷன் சொல்லிட்டாலே என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், உறுதியாக பிடிச்சிக்கிறோம். ஐயோ அவரு சொல்லிட்டாரு, அப்போ என்ன பண்ணோம், கண்டிப்பாக நடக்கும். அவரு சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம உறுதியாக பிடிச்சின்னு அந்த வார்த்தையை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோம், ஓட்டுறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுறாரு. அல்லேலூயா. சில பேர் சொன்ன வார்த்தை நடக்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆகிக்கூட அப்படியே கொஞ்சம் சலிப்பு வரும், கஷ்டம் வரும், எல்லாம் வரும். ஆனால் ஆண்டவர்கிட்ட பாருங்களேன், அந்த மாதத்துக்கு கடைசியிலேயே பெற்றுக்கலாம். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட விசுவாசம், அப்படியாப்பட்ட ஒரு உறுதி, அப்படியாப்பட்ட ஒரு வாஞ்சை, இப்படியெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுவீங்க. அல்லேலூயா. ஆகவே தேவன் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன பண்ணுது, உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நம்ம கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே கொஞ்சம் அப்படியே நம்ம கடந்த நாட்களிலே நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி என்ன பேசினார், ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினார், நம்ம அப்படியே நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சத்துருக்களை அழிக்கும்படியாய் கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்குது, நம்மளோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களை அழிக்கும்படியாய். அப்புறம் வேற எதனா பாயிண்ட் ஞாபகம் இருக்குங்களா? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ கிருபை எப்படி இருக்கும், அவனை சூழ்ந்து கொள்ளுமா. அல்லேலூயா. இப்போ கர்த்தரை நம்பணும். நம்முடைய சத்துருக்களை அழிக்கும்படியாய் அந்த ஒரு வல்லமையை கர்த்தர் கிருபையினால் நம்மளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கிருபையினால் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் கிருபையினால் நம்மளை தேற்றுகிறார், நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அதுக்கப்புறம் நம்முடைய சந்ததியாய் கிருபைகள் நமக்கு பெருகி கொண்டே வரும், தொடர்ந்து கொண்டே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் கிருபையினால் நம்மளை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில், கடந்த வாரத்தில் வேதத்தில் யார் யாருடைய வாழ்க்கையில்
அல்லேலூயா. யாரோட வாழ்க்கையில் கர்த்தர் கிருபையாக இருந்து அவங்கள எந்த விதத்தில் கர்த்தர் நடத்தினார் என்று கர்த்தர் நம்மிடத்திலே வெளிப்பட்டார். யாருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்? மோசேயுடைய வாழ்க்கையிலையும் நோவாவின் வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்தோம். நோவாவின் வாழ்க்கையில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. இப்போ எனக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க? எனக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. கிடைக்க போது இல்லை, கிடைக்கும் அப்படி இல்லை, எனக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அதனால உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். பெற்றுக்கொள்ளலைனாலும் பெற்றுக்கொண்ட மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்களேன், பெற்றுப்பீங்க. அதை ஆண்டவர் பாருங்க, பாரு என் பிள்ளைக்கு நான் இன்னும் கொடுக்கவே இல்லை. எப்படி? என் பிள்ளைக்கு இன்னும் நான் கொடுக்கவே இல்லை, ஆனால் கொடுத்துட்டீங்க அப்படின்ற ஒரு விசுவாசமாக அப்படி ஒரு என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவன் சொல்கிறான் இல்லையா, அதுக்காகவே நான் அவனுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ரகசியத்தை தெரிஞ்சிருக்கிறீங்க? அதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். எனக்கு சுகத்தை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. அப்போ தான் உனக்கு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் கிருபையினால் நீங்கள் நடத்துகிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. அப்போது கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ நீ நம்பினாதான் அந்த கிருபைலாம் நமக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இந்த மாதம் கூட நீ சஞ்சலப்பட்டாலும் சரி, ஆமென், நீ கஷ்டப்பட்டாலும் சரி, உனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, ஆபத்து வந்தாலும் சரி, என் கிருபையினால உனக்கு நான் இறங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்? டெஸ்ட்டு வைப்பார். அல்லேலூயா. ஒரு டெஸ்ட்டு வச்சு தான் அதுக்கு ரிசல்ட்டு கொடுப்பார். அதனால் நீ சஞ்சலப்படும் பொழுது ஆண்டவரை எப்படியாய் நீ நினைக்கிற, ஆண்டவரை நீ கஷ்டப்படும் பொழுது, நீ துக்கத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை எப்படியாய் நீ மகிமைப்படுத்துகிறாய் என்பதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. யோபு பாருங்க, நீ என்ன பண்ணு? தேவனுடைய நாமத்தை தூஷித்துட்டு நீ உன் ஜீவனை விற்று. யார் சொல்கிறது? அவனுடைய மனைவி சொல்கிறாங்க. எவ்வளோ அருமையான வார்த்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவ்வளோ நம்பிக்கையான ஆண்டவரை நீ தூஷித்து அவரால் ஒன்றுமே இதுக்கப்புறம் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, உன் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜீவனையே விட்டுடு. அவங்களாம் போட்டு ஓட்டு வச்சுன்னு சொரிஞ்சுன்னு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டம் அவங்களுக்கு இல்லை. யோபுக்கு இருந்த கஷ்டம் அவங்களுக்கு இல்லை. அந்த கொடிய பருக்கள் வர்றவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அந்த அரிப்பு கையை சும்மா இருக்கவே விடாது. அப்படியாப்பட்டவரே அமைதியாக இருக்கிறாரு. இவங்களுக்கு என்னது? கஷ்டமாயிட்டு இருக்குது, பார்க்கறதுக்கு முடியல போல் அவங்களுக்கு. ஆனால் நீ என்ன பண்ணி சாவுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஆண்டவருடைய நாமத்தை தூஷிச்சுட்டு நீ போய் சாவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு பாருங்கள், சஞ்சலப்படுத்தினாலும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையினால இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாப்பட்ட தேவன் நம்முடைய தேவன், கிருபை நிறைந்தவராய் இருக்கிற தேவன். அல்லேலூயா. கிருபைனா தகுதியில்லாத நம்மளுக்கு தயவு பாராட்டுகிறது, மனுஷனால் கூடாத காரியத்தை மனுஷனை வைத்தே கர்த்தர் செய்கிறது. இதெல்லாம் தான் அவருடைய கிருபை. அல்லேலூயா. நம்ம நினைத்து இருக்க மாட்டோம், நம்ம யோசிச்சு இருக்க மாட்டோம், ஆனால் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதுதான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நமக்கு தயவாய் அவர் இறங்குறாரு பாருங்க, அதுக்கு தான் கிருபைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிறது கிருபை இல்லை, பாவத்திலேருந்து மீட்டெடுக்கிறது. அல்லேலூயா. நீ என்ன வேணாலும் பண்ணி கிருபை உன்னை தாங்கிடும்னு சொல்லிட்டு தவறான சிந்தனையில் இருக்கிறாங்க. ஆனால் பாவத்திலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு தான் கிருபை, அது ஒரு வழி இல்லையா? அந்த பாவத்திலேருந்து நீ மீண்டு வரும்படியாய் உதவி செய்கிறது ஒரு கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இப்படியான கிருபைகள்
தேவனிடத்திலிருந்து வருதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எப்படி இந்த கிருபைகளெல்லாம் உலக பணக்காரங்க கிட்ட இருந்து அந்த தயவு வரல. உலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் கிட்ட இருந்து அந்த கிருபைகளோ அந்த இரக்கங்களோ அந்த தயவோ நமக்கு வரவில்லை. உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து அந்த கிருபை வருகிறது. ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய ஆண்டவர் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆதியிலே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சான், அந்த வார்த்தை தான் தேவனாக இருக்கிறதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொரு மாதமும் கொடுக்குற வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் என்னது? தேவன். வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இப்போ தேவனாய் இருக்குது. என்னது? அந்த வார்த்தை. அந்த வார்த்தையில் அப்போ அவ்வளோ வல்லமைகள் இருக்கிறது. அதே அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என்னாவது? மாம்சமாய் மாறுது. கிருபையினால சத்தியத்தினால நிறைந்த ஒரு மாம்சம். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, ஆதியில் இருந்த ஒரு வார்த்தை இப்போ என்னாவது? அந்த வார்த்தை மாம்சமாய் மாறுது. அந்த மாம்சம் எப்படியாப்பட்ட ஒரு மாம்சம்? அந்த சரீரம் எப்படியாப்பட்ட ஒரு சரீரம்? வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி அது கிருபையினால சத்தியத்தினால நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ யாரிடத்துல கிருபை இருக்கிறது? தேவனிடத்துல கிருபை இருக்கிறது. முதல்ல வார்த்தையா இருந்த அந்த ஒரு தேவனிடத்துல ஒரு வார்த்தை இருந்தது, அதுக்கப்புறம் தேவனாய் அந்த வார்த்தை மாறினது. அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி யாருக்காக? நமக்காக. ஹல்லேலூயா. நமக்காக மாம்சமாய் மாறி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் பிதாவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு ஆமேனும் கிடையாது, ஒரு அல்லேலூயாவும் கிடையாது. எவ்வளோ பெரிய காரியம் தெரியுங்களா இது? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் கொடுத்தாரு. அதுவும் எப்படி கொடுத்தாரு? சாதாரண மாம்சமாய் கொடுக்கல. அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் அந்த கர்ப்பத்திலே அவர் கர்ப்பம் தரிக்கவில்லை. அல்லேலூயா. அது ஒரு உயிருள்ள வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை. அந்த மாம்சம் பாருங்க, கிருபையினால நிறைந்து இருக்கிறதாய் சத்தியத்தினால நிறைந்திருக்கிறது. அப்போ தேவனிடத்துல கிருபை இருக்குது, சத்தியம் இருக்குது. அப்போ கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எங்கே இருக்குதோ அங்கே போனாதான் அது கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிக்கன் கடையில் போயிட்டு எனக்கு மட்டன் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? கீழேருந்து மேலே வரைக்கும் பார்ப்பாரு. நல்லா தானே இவன் ட்ரெஸ்ஸு போட்டுனுக்கிறான், நல்லா தானே இருக்கிறான் பார்க்க. இவனு நான் கோழிக்கறி வைத்தா இங்கே ஆட்டுக்கறி கேட்குறானே.
அப்படிதான் இந்த காலத்தில் கிறிஸ்துவர்கள் கூட இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல போயிட்டு தேடல. நம்ம பாஷையில் அப்படி தொங்கின்னு இருக்கிறாங்க. எப்படி? இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல போயிட்டு நம்பின்னு இருக்கிறாங்க. அவங்களுடைய முழு விசுவாசத்தை அது மேலே வச்சுன்னுக்கிறாங்க. அவங்களுடைய அழிந்து போகிற அந்த பாசத்தை அவங்க மேலே வைக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குதோ அங்கே நீ தேடினாதான் என்ன பண்ண முடியும்? கிடைக்கும். நிறைய தடவை என்னை திட்டுறது அம்மா என்ன தெரியுங்களா? எடுத்த இடத்துல வெய். எப்படி? எடுத்த இடத்துல வெய். அப்போ தான் இன்னொரு வாட்டி நீ போய் தேடாமல் நீ என்ன பண்ணுவ? எடுத்துப்ப டக்குன்னு. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கூட நான் போய் அந்த இடத்துல எடுத்துன்னு வருவேன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இருக்கிற இடம் சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி பெற்றுக்கொள்வது? அல்லேலூயா. எப்படி பெற்றுக்கொள்வது என்றது அப்புறம். எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும், எப்போ பெற்றுக்கொள்ளணுன்றதெல்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணணும்? தேடணும். எப்படி இருக்குது அப்படின்னு நாம் என்ன பண்ணணும்? தேடணும். அப்புறம் எப்படி பெற்றுக்கொள்வது, அதற்கு நான் என்ன செய்வது? அல்லேலூயா. இப்படியாய் ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் வச்சு பண்ணலாம். இந்த ஃபார்முலாவில் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி நான் பெற்றுக்கொள்வது, என்ன செய்தால் எனக்கு கிடைக்கும். இதை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் ஆண்டவருடைய ஒவ்வொரு சம்பவத்திலையும் நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த ஃபார்முலாவை ஒரு ஃபார்முலா போட்டால் தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதுபோல் அந்த ஃபார்முலாவே நமக்கு ஃபஸ்ட்டே தெரிலனா அந்த கேள்வியே நம்ம எழுதிட்டு வர வேண்டியது தான் எக்ஸாமில். இப்படி தானே? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? அந்த ஃபார்முலா பாரு, அல்லேலூயா வருது பாரு. அந்த ஃபார்முலாவே தெரில அப்படின்னா இருக்கிற கொஸ்டின் பேப்பரை எழுதி வச்சுட்டு வர வேண்டியது தான். அதுக்கப்புறம் டீச்சருடைய கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, அந்த ஃபார்முலா எங்கே இருக்குது, எப்படியா இருக்குது, நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் சொன்னேன், ஒரு வார்த்தை சொன்னேன், கிருபையின்படி இறங்குவார்னு சொன்னேன். நீங்கள் யோசிச்சிங்களா? இந்த மாதம் ஃபுல்லாக எப்படி நான் பெற்றுக்கொள்வது, நான் என்ன செய்ய வேண்டும், அதற்கு நான் எவ்வளோ பாயிண்ட்ஸ் சொன்னேன். அதை சொல்லுங்கன்னா கூட நமக்கு என்ன இருக்குது? கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே பாருங்கள், தேவனிடத்தில் இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னா, சத்துருக்களை முன்னாடி சொன்ன பாருங்கள், சத்துருக்களை அழிக்க அது ஒரு வல்லமையாக இருக்கிறது. நம்மை வழி நடத்த அது வல்லமையாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம நம்பினா நம்மளுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? என்னங்க இப்படி இருந்தால் எப்படியாது? அப்போ என்ன பண்ணணும்? நம்பணுங்க. நான் நம்புகிறேன், எனக்கு கிருபை கொடுக்கிறவர் என் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். அது என் ஆண்டவர்கிட்ட இருந்து மாத்திரம்தான் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த வார்த்தை நமக்கு என்னவாகுது? மாம்சமாய் மாறி கிருபை உள்ளவராய் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும், விடவே கூடாது, பிடிச்சுக்கணும். அவர் பிடிக்கிறாரோ இல்லையோ, நீங்கள் என்ன பண்ணணும்? பிடிச்சு கொள்ளணும். அல்லேலூயா. அவர் விட மாட்டாரு. அவரு விட மாட்டாரு. நீங்கள் விடாமல் இருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய பரிபூரணத்தினால். பரிபூரணம்னானது ஒரு ஃபுல்ஃபில், ஒரு முழுமை. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் மனுஷங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? பத்தாது, பத்தாது, இன்னும் வேணும், பத்தாது, இன்னும் வேணும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட நம்ம என்ன பண்ணுறோம்? வாங்குறோம்.
வாங்குறோம் இல்லைங்களா? 1 கிலோ நம்ம கேட்குறது எவ்வளோ? 1 கிலோ. ஆனால் நம்ம 2வது கேட்குறது எவ்வளோ? அந்த 1 கிலோ போட்ட பிறகு 2வது கேட்குறது போடுங்க, கொஞ்சம் போடுங்க. அங்கே பாருங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க பரிபூர்ணம் அடைஞ்சிட்டாரு. அல்லேலூயா. அந்த பரிபூர்ணம் அடைந்ததுனால நம்ம எல்லாரும் எப்படி தெரியுமா? கிருபை மேல் கிருபை பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த மாம்சம், அந்த வார்த்தை ஃபஸ்ட்டு இந்த வார்த்தை அது மாம்சமாய் மாறி அந்த மாம்சம் பரிபூர்ணம் அடைந்ததுனால இன்னைக்கு நம்ம கிருபை பெற்று இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி பரிபூர்ணம் அடைஞ்சது அந்த மாம்சம்? எப்படி? நமக்காக அந்த மாம்சம் அவ்வளவு கடினமான பாடுகள். அல்லேலூயா. இதுதான் ஒரு பரிபூரணம் இல்லையா? நமக்காக அவர் பரிபூரணம் அடைந்தார். இப்படியாய் நீங்கள் யோசிங்க. நமக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? பரிபூரணம் அடைந்து அந்த சிலுவையை சுமந்து தன்னுடைய ஜீவனையை விட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் பாருங்க. இது பரிபூரணம். அல்லேலூயா. அதனால நான் கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, உன் பாவத்தை ஸ்க்ரீன் போட்டு காட்டி அதுக்கு தண்டனை நமக்கு யாருக்கும் என்ன பண்ணல, கொடுக்கல. அந்த தண்டனை தான் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி நடக்குமானோ நம்ம என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. ஒரு நாள் அந்த டிவியில் ஏஞ்சல் டிவி பாட்டு போயிட்டுருக்கு. அந்த சிலுவையின் பாடுகளை பற்றி அவர் பேசினார் நினைக்கிறேன். நான் இப்படி வெளியேந்து இப்படி உள்ளே நடந்து போனேன். அந்த டைமில் கரெக்டாக அவர் பேசுகிறாரு. அந்த முள்முடி கூட அவர் வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அழுத்திட்டாங்க. ரத்தம் என்ன பண்ணு சொட்டுது தலையிலேருந்து. ஆனால் அந்த முதுகில் வாரினால் அடித்தாங்க பார்த்தீங்களா? ஒரு வாட்டி அடிச்சுட்டு விட்டு இருந்தா அது பரவாயில்ல, அந்த வலியே ரொம்ப நேரம் இருக்கும். ஆனால் எத்தனை வாட்டி அந்த காயங்கள் மேலேயே காயங்கள். அது ஒவ்வொரு வாட்டியும் அந்த எடுக்கும் போது, அந்த சாட்டை அந்த வாரி எடுக்கும் பொழுது சதையை பிச்சுன்னு வருமா? எப்படி? சதையை பிச்சுன்னு வந்திருக்குது. அப்போது அது பாருங்கள், அத்தனை வாட்டி அந்த சாட்டி அடிக்கும் போது அவரோட முதுகுலேருந்து எவ்வளவான சதைகள் அப்படியே பிச்சுன்னு வந்திருக்கும். அப்போ இதெல்லாம் தான் ஒரு பரிபூரணம். யாருக்காக தெரியுங்களா? நமக்காகங்க, பாவியாகிய நமக்காகங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பரிபூரணம் அடைந்ததினால் பார்த்தீங்களா? அதனால தான் அப்போது இல்லையா, பரிபூரணம் அடைந்ததினால் தான் இன்னைக்கு நம்ம கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். ஒரே ஒரு கிருபை இல்லை, கிருபையின் மேலே கிருபை. நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, அப்போ தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அப்போ தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது போல் கிருபையின் மேலே கிருபை, கிருபையின் மேலே கிருபை அப்படின்னா இன்ஃபினிட்டி, அதுக்கு கணக்கீடு இல்லை. கிருபையின் மேல் கிருபை, அப்போது திருப்பியும் கிருபையின் மேல் கிருபை தான் இல்லையா? அப்போது கணக்கே இல்லை. அப்படியாய் நமக்கு கிருபையாய் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. 17வது வசனம், அடுத்த வசனம் வாசிங்க. எப்படி எனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, கிருபை சத்தியம் எல்லாம் அவர் ஒருவரால் மாத்திரம்தான் இன்னைக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஒருவரால் மாத்திரம்தான் உண்டாய் இருக்கிறது. இதுதான் ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு தெரிந்துக்கிறது. ஒரு வாக்குத்தத்தம் வசனம் வந்துச்சுன்னா இந்த ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது. கர்த்தர் உன்னை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டோன்னா என்னை ஆசீர்வதிக்க போறாரு. அவள்தான் என்ன ஆசீர்வதிக்க போறாரு. நான் சொன்ன அந்த ஃபார்முலாவை நீங்கள் போட்டு பாருங்க. எங்கேருந்து வரும் ஆசீர்வாதம்? எங்கேருந்து வரும்? எப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் வரும்?
பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? ஒரு வசனம் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த 4 கேள்வியை எல்லா வசனத்திலுமே நம்ம போடலாம். எப்படி? ஒரு வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, முக்கியமாக வாலிப பிள்ளைங்க கேளுங்க, அந்த ஒரு வசனத்தில் அந்த 4 கேள்வியை போடுங்க. எப்போதெல்லாம் உனக்கு ஒரு வசனம் எப்பயாவது கர்த்தர் உன்னோடு என்ன பண்ணுவார்? பேசுவார், இடைப்படுவார். அப்படி பேசலை, இன்னமும் பேசலை அப்படின்னா நீ முட்டி போட்டு நீ கேள். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். பேசும்போது எனக்கு இந்த வார்த்தையினால் பேசுனீங்கல்ல, எப்படி கிடைக்கும், எங்கேருந்து கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எங்கேருந்து கிடைக்கும், நான் என்ன செய்யணும், அதை பெற்றுக்கொள்ள நான் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. அதெல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு பதில் வரும் இல்லைங்களா? அந்த பதில் எல்லாம் உன்கிட்ட இருந்தால் தான் அந்த வார்த்தை உனக்கு நிறைவேறும். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், கிருபையின்படி இறங்குவார்னு உனக்கு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டு இதற்கெல்லாம் நீ பதில் போட்டிருந்த அப்படின்னா உனக்கு கிருபை நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா கிருபை கிடைக்காது. நான் சொல்லுவேன், கிடைக்காது, கிருபை கிடைக்காது. நம்ம எதுவுமே பண்ணாமல் கிருபை வேணும்னா அவரு கூட எப்படி ஒத்துப்பாருங்க? வேலை செஞ்சாதானே கூலி. அல்லேலூயா. ஒரு கொத்தனார் அந்த கட்டட வேலைக்கு போகிறாங்க, அந்த ஓனர் நின்னா தான் வேலையே நடக்கும். அல்லேலூயா. அப்போ தானே அந்த ஓனருக்கும் ஒரு மன திருப்தியாக அவர் அந்த சம்பளத்தை என்ன பண்ணுவார்? கொடுப்பார். பரவாயில்ல, நல்ல வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம எதுவுமே பண்ணாமல், எதுவுமே நம்ம சட்டையே பண்ணாமல், ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்துட்டாரு, அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் எனக்கு கிருபை கொடுப்பார் அப்படின்னா முட்டாள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ள வார்த்தை, நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது. எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். விளங்குச்சா? புரிஞ்சுதா? இல்லை இன்னொரு வாட்டி படிக்க சொல்லிட்டான். அல்லேலூயா. இன்னொரு வாட்டி படிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய அவர் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அந்த வசனத்துல கேட்கலையா? நற்கிரியைகளை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்குறீங்களா வாலிப பிள்ளைங்க? ஒரு பதில் கூட சொல்ல மாட்டீங்க. நம்ம என்ன பண்ணணும்? நற்கிரியைகள்னால அந்த செயலெல்லாம் நான் என்ன பண்ணணும்? செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படியா இருக்கிறார்னா, சகலவித கிருபையை பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் ஃபுல்ஃபில்லாக இருக்கணும். நீங்கள் நற்கிரியைகளினாலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்படியாய் செய்ய தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். கிருபை கொடுக்க அவர் வல்லவராயும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நற்கிரியைகள் நம்ம செய்யறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? யோசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறோமா, இல்லை கர்த்தருக்கு பிரியமாய் செய்கிறோமா, நல்ல காரியங்களை செய்கிறோமா? ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆட்சியில் வந்த ஒரு மனிதன், அவர் நல்ல காரியங்களை செஞ்சால் தான் அவருக்கும் நல்லது, ஜனங்களுக்கும் நல்லது இல்லையா? நல்ல காரியங்களை ஜனங்களுக்கு செய்தால்தான் அது ஒரு நல்ல ஆட்சின்னு சொல்லி ஒரு பேர் எடுக்கும். எப்படி? ஒரு நல்ல ஆட்சின்னு சொல்லி.
அப்போ நம்ம கூட பாருங்க, கிருபையை கொடுக்க கர்த்தர் அவர் ரெடியா இருக்கிறாரு. அல்லேலூயா. கிருபையை பெற்றுக்கொள்ள நீ ரெடியா இருக்கிறியா? கிருபையை தகுதி உள்ளவனாய் அவர் மாற்றி, நமக்கு தகுதி உள்ளவனாய் மாற்றி கொடுக்கிறார் அந்த கிருபையை. அதை அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீ ரெடியா இருக்கிறியா? அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அவரு கொடுக்க ரெடியா இருக்கிறாரு, நீ வாங்கிக்க ரெடியா இருக்கிறியா? உன்கிட்ட தட்டு வச்சுன்னு இருக்கிறியா? எப்படி? உன்கிட்ட தட்டு இருக்கான், கொடுக்கறதுக்கு அவரு ரெடி. நீ வாங்கிக்கிறதுக்குன்னா தகுதி உள்ளவனா இருக்கிறியா? நீ ரெடியா இருக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. அப்போ பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பணத்தை நான் சொல்ல, அதெல்லாம் நினைக்காதீங்க. அப்போ கொடுக்குறாருன்னா பணத்தை மட்டும் கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், கிருபைகள், கனின்னு பார்த்தோம் இல்லையா? கனி, ஆவின் கனிகள், வரங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அதெல்லாம் கொடுக்கும் போது ஆஸ்தியும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் அதுக்கு குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனிடத்தில் அந்த கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. எங்கே இருக்கிறதுனா தேவனிடத்தில் இருக்கிறது. அது எப்படியா இருக்கிறதுனா அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. இங்க பாருங்க, சகலவித தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய அவர் வல்லவர். அமேன். இது போதும் எனக்கு இன்னும் சொல்றவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. இது போதும் எனக்குன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? அமேன். என் கிருபை உனக்கு போதும்னு அப்ப சொல்லியாச்சு. ஆனா நம்ம தான் இன்னும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அல்லேலூயா. இன்னும் ஒரு முழுமை இல்லை. அல்லேலூயா. அதுதான். அப்போ நான் பாருங்க, அவருடைய கிருபை நமக்கு போதும். அது போல இங்க பாருங்க, உங்களிடத்துல சகலவித கிருபையை கொடுக்க பெருக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அப்போ தேவனிடத்துல இருக்குது. தேவன் தான் நமக்கு என்னவா இருக்கிறாரு? கிருபையா இருந்து கிருபையை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீ என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியைகளை செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். மனுஷங்களுக்கு பிரியமான காரியங்களை விட்டுருங்க, இப்போ விட்டுருங்க. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்யுங்க. அதுவே மனுஷனுக்கு பிரியமான காரியமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீ செய்யும் பொழுது மனுஷனுக்கும் அது என்னவா இருக்கும்? பிரியமான காரியமாக இருக்கும். எடுத்து வாசிக்கலாம். யோனா 2வது அதிகாரம் 8வது வசனம், 1074வது பக்கம். 2வது அதிகாரம் 8வது வசனம். என்னப்பா? பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இதுதான் விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். எப்படி? பொய்யான மாயை அது கடைசியில நம்மளை எப்படி கவுக்கோன்னு தெரியாது. வழி என்னவா இருக்கும்? நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். திடீர்னு ஒரு பள்ளத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நோண்டி வச்சிருப்பாரு. ஆண்டவரே சொல்றேன், செம்மையா என்ன ஆகும்? வழி தோன்றும். திடீர்னு ஒரு பள்ளத்தை ஆண்டவரே நோண்டி வச்சு. இப்போ பாருங்க, நீ ஆண்டவர் கேட்கவும் முடியாது, ஏன் பள்ளம் நோண்டிக்கிறீங்கன்ட்டு. ஏன்னா நான் காட்டுற வழியில நீ போயிருக்க வேண்டியது தானே. இந்த பள்ளம் உனக்கு வந்திருக்குமா? எப்படி இந்த பள்ளம் உனக்கு வந்திருக்குமான்னு அவரு உங்களை பார்த்து கேட்டார்னா நீங்க எங்க போவீங்க? உங்க மூஞ்ச எங்க வைப்பீங்க? அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, வாசிக்கலாம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்ப பாருங்க, அவங்களுக்கு தெரியல, அது அவங்களுக்கு கிருபை வரப்போகுது, கிடைக்க போகுது அப்படின்னு தெரியாம பொய்யான மாயை தேடி பற்றி கொண்டு இருக்கிறார்களாம். பாரு, தேவனை பற்றி கொண்டா பொய்யான மாயையை நீ பற்றின்னு அவரிடத்திலிருந்து வர கிருபை நீயே இழந்து போகிறாய். அதுக்கு யாரு காரணம்? நம்மளே தான் காரணம் இல்லையா? அல்லேலூயா.
அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? தேவனை பற்றி கொள்ளுகிற ஒரு பிள்ளையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. தேவனை பற்றி கொள்ளணும். அவரை உறுதியாய் நம்ம என்ன பண்ணோம்? பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு மாயையான கிரியைகளையோ மாயான காரியங்களையோ குறித்து நம்ம பற்றி இருக்கிறதுனால தான் அவருடைய கிருபையை நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ளலை. அதுதான் உண்மையும் கூட. ஏன் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன்? ஏன் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன்? ஏன் நான் வறுமையில் இருக்கிறேன்? இதெல்லாம் நீ மாற்றும் போது உனக்கு ஆசீர்வாதங்கள் நீ நினைக்க முடியாத காரியங்களில் ஒரு வழியாய் வந்துடும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம அதை நினச்சி நம்ம கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம அதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஆசீர்வாதம், பொருள் எதை நினைச்சும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாரு. அப்போது கேள்வி கேட்கலாம், இந்த மாதிரி நான் இருந்தேனே, ஏன் நான் இன்னும் இப்படியே இருக்கிறேன்? நீங்கள் அப்போது கேள்வி கேட்கலாம். ஆனால் நம்ம சரி செய்யாமல் ஆண்டவரை கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆண்டவர் வரும்பொழுது உங்களை எப்படி கேட்பாருன்னே தெரியாது. அல்லேலூயா. நான் சொன்ன வழியில் நீ நடக்காமல் நீ போயிட்டு நீ என்ன கேள்வி கேட்குறியா அப்படின்னு என்ன பண்ணுவார்? கேட்பாரு. இப்போவும் கேட்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க பாருங்க, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இதுதான் உண்மை. தங்களுக்கு வர கிருபையை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேணான்னு சொல்லிடுறாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தேவ கிருபையை என்ன பண்ணுறாங்க? அந்த மாயையை பற்றி கொள்றதுனால அவங்க போக்கடிச்சுக்கிறாங்க. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம் சங்கீதம் 13:5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இன்னைக்கு வேணும். அல்லேலூயா. அது போல தாவீது சொல்றாரு பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை என்ன பண்ணும்? தொடரும், என்னை விட்டு போவாது, பாதியில நின்றாது. இதுதான் தொடரும்னா. அதுதான் தொடரும்னா அதுக்கு முடிவு இப்போதைக்கு இல்லை. அல்லேலூயா. தொடரும், தொடரும். எத்தனை பேர் பார்க்குறீங்க? தொடரும் பார்க்குறீங்களா இல்லைங்களா? நீங்க பார்க்கறத நான் பார்த்துக்கிறேன். அதனால நீங்க பதில் சொல்லாம கூட இருந்துருங்களே தவிர பார்க்கலன்னு சொல்லாதீங்க. தெருவில் போயினே இருக்கும்போது எட்டி பார்த்தேன்னா தொடரும்னு வருது. அப்போ என்ன நாளைக்கு வான்றாங்க போல. அல்லேலூயா. அவங்க பாருங்க, அப்போ தொடரும்னா அது பாதியில நின்றாது. அல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் நின்றாது. அது உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது. அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை என்ன பண்ணும்? தொடரும். அல்லேலூயா. அப்போ 5வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எத்தனை பேருக்கு இந்த ஒரு வாஞ்சை இருக்குது? அல்லேலூயா. என் சத்துருக்கள் முன்பாதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறார். அப்படின்னா அதுக்குன்னா அர்த்தம், சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாத வசனமே இல்லை. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணாத சின்ன பிள்ளைங்களே இல்லை. சின்ன பிள்ளைங்களே இல்லை. 23ஆம் சங்கீதம் சொல்லுன்னா சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சொல்லுவாங்களான்னு தெரியல எனக்கு. பொண்ணு இல்லாண்டு தான் கேட்கணும். சொல்லுவாங்க. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இப்போ வாய் திறக்க மாட்டாங்க இவங்க.
ஆனால் அந்த பாருங்க, அந்த வார்த்தைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸு அந்த வார்த்தைக்கு அர்த்தங்களையும் சொல்லி கொடுங்க. இனி வர நாட்டில் இப்போ பசங்க ஒரு மனப்பாடம் என்ன பண்ணுறாங்க, அதை சொல்லிடுறாங்க, ஆனால் அர்த்தம் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இதுதான் உண்மையும் கூட. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, விளக்கம் தெரியுமாப்பா சின்ன பிள்ளைங்க? சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னது? ஹல்லேலூயா. இங்க பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறார். புரிஞ்சிச்சா? அதே தான் சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு நான் புரியுதுன்றீங்க. இங்க பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பதாக நம்மளை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குறாரு, ஒரு இடத்தை அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் ஆயத்தப்படுத்துகிறாரு. ஒரு பந்தியை என்ன பண்ணுறாரு, ஆயத்தப்படுத்துகிறாரு. யாருக்கு முன்பதாக தெரியுமா? சத்துருக்கு முன்பதாக. அல்லேலூயா. சத்துருன்னா பிசாசு, உனக்கு விரோதமாக வர்றவங்க எல்லாருமே என்னது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவங்களே சத்துரு தான் இந்த காலத்தில். அல்லேலூயா. அப்போது சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாரு. அப்புறம் என் தலையை எண்ணெயினால் என்ன பண்ணுறாரு, அபிஷேகம் பண்ணுறாரு. என் பாத்திரம் நிரம்பி, எனக்கு பார்த்தான்னு தெரில, இன்னும் நீங்கள் காலி பாத்திரத்தை தான் வச்சுன்னு இருக்கிற மாதிரி எனக்கு. மடியில் இன்னும் நம்ம காலி பாத்திரத்தையே நம்ம வச்சுன்னு இருக்கிறோம். இன்னும் அநேகர், இன்னும் ஒரு சிலர் காலி பாத்திரத்தையும் வச்சுன்னு இருக்கிறோம். அப்போது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்ற ஒரு வாஞ்ச, ஒரு விசுவாசம், ஒரு வைராக்கியம் உனக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொருவரையும் அவர் கர்த்தர் தொட்டு இருக்கிறாரு. ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரு. அதனால உன் பாத்திரம் நிரம்பி வழியணும். அல்லேலூயா. வழிகிறதுனால நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டே வரும். அல்லேலூயா. முழங்கால் படிடுங்க.